அந்த மோகம் நம்ம கிட்ட எதை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பு மட்டும் இருந்துச்சுன்னா எந்த விஷயமும் இருக்காது. அந்த அன்பு மட்டும் ஏன்னா அது கருணையிலிருந்து பிறக்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா? அது எத சார்ந்தது? பொதுநலம் சார்ந்து தான் இருக்கும் அதிகமாவே. அது வந்து தர்மத்தினுடைய வழியா இருக்கும் அது. ஆனா இந்த மோகம் அப்படிங்கிறது அதர்மத்தினுடைய வழியா இருக்கும். அது எடுத்துட்டு போற வழிகளும் மோசமா தான் இருக்கும். அப்ப அடுத்து அது எத குடுக்கும் அப்படின்னா, பற்று. ஒரு ஒரு விஷயத்த வந்து அது மேல வந்து தாங்கிக்கவே முடியாது. நம்மளால அந்த உறவு பிரிஞ்சு இருக்கிறத தாங்கிக்க முடியாது. அந்த உறவு அந்தந்த உறவு அதனால தான் அந்த குழந்தைகள எல்லாம் வெளியில எல்லாம் படிக்கவே விட மாட்டாங்க. கூடவே இவங்களும் போவாங்க. சரிங்களா? அது மாரி அந்த உறவுகள், ஒரு வாழ்க்கை துணையா இருந்தாலும் அந்த மாரி அவங்க இருப்பாங்க. அப்படி எப்பயுமே அந்த மாரி தான் இருப்பாங்க. அந்த பொருட்கள் எல்லாத்து மேலயும் அவங்க பொருள்லாம் அப்படி பாதுகாப்பாங்க. அப்படிதான் அவங்க அத ஹேண்டில் பண்ணுவாங்க. சரிங்களா? அது வேற யாரும் ஒரு சின்ன இது கூட பண்ணிட முடியாது. அப்ப இதெல்லாம் என்ன காரணம் அப்டின்னா, நமக்கு என்ன இருக்குது அப்டின்னா பற்று. அப்ப அவங்களுடைய இழப்பு வந்துச்சுன்னா தாங்கிக்க முடியாது அவங்களால. அப்ப வந்து அவங்க ரொம்ப அதுலேருந்து மீள்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப இது உண்மைன்னு நம்பிடுவாங்க. அதாவது மோகம் அப்டின்றதுக்குள்ள வந்து அன்பும் இருந்துச்சு, மோகமும் இருந்துச்சு. ஆனா மோகம் அதிகமாகுற கட்டத்துல அது என்ன ஆகும் அப்டின்னா, அதுலேருந்து அவங்களால வெளியிலேயே வர முடியாது. ஒரு ஒரு இவங்க நெனச்ச மாரி நடக்காம போறப்ப அவங்களால அத தாங்கிக்க முடியாது. இவங்க நெனச்ச மாரி அதில் அங்கேருந்து அந்த விஷயம் வரல அப்டின்னா, இவங்களால அத தாங்கிக்க முடியாது. அந்த எதிர்பார்த்த ஒண்ணு நடக்காம இருந்தப்பயோ, அல்ல அந்த விஷயமே அந்த இடத்துல இல்லாம போறப்பயோ, அவங்களால அத தாங்கிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க அது மேல என்ன பண்ணி வச்சிருப்பாங்க? பற்று. அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், நீங்க இறைவன அடையணும்னா, பற்று எல்லாம் விடுங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு முக்தி அடைங்க அப்டின்னா என்ன அர்த்தம்? பற்ற விடுங்கன்னா, யார்கிட்டயும் எதுவுமே இல்லாம நான் அப்டியே சும்மா, "அப்பா எனக்கு ஒண்ணுமே இல்லப்பா, போங்கப்பா" அப்டின்ட்டு போறதா? அப்படி கிடையாது. உண்மையான அன்போட இருங்க. எல்லாருடைய இதயத்துல வாழுங்க. எல்லாருடைய இதயத்துல வாழணும்னா, அவங்க உங்கள தேர்ந்தெடுக்கணும். அவங்களுடைய இதயத்துக்குள்ள நீங்க இருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, மிரட்டிட்டு இருக்கக்கூடாது நம்ம. அப்படியெல்லாம் இருக்கிறதுனால யாருடைய இதயத்திலயும் நம்மளால இருக்க முடியாது. உங்களுடைய நடத்தைகளால மட்டும் தான் உங்களால அவங்களுடைய இதயத்துக்குள்ள போக முடியும். நம்ம நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அத பொறுத்து தான் போக முடியும். நான் சும்மா நம்ம அத செய்றேன், இத செய்றேன். இதுக்கும் லஞ்சம் குடுக்குறது. அந்த மாரி ஏதாவது அவங்களுக்கு விருப்பமானத வாங்கி குடுக்குறது, விருப்பமானத செய்றது அப்படின்னா, எதற்காக செய்றீங்க? எதுக்காக அத வாங்கி குடுக்குறீங்க? அவங்களுக்கான அந்த தேவை இருக்குதா? இல்ல அவங்களுக்கு அதுல மோகம் இருக்குங்கிறதுனால அத வாங்கி நீங்க குடுக்குறீங்களா? புரியுதுங்களா? அப்ப அவங்களுக்கும் அதுல ஒரு பற்று இருக்கு. நீங்களும் அவங்களுக்கும் அங்கேருந்து ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால அத செய்றீங்களா? அப்ப இந்த விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப தெளிவா இருந்துக்கணும். நம்ம அடுத்ததா என்னது இந்த மோகம் அப்படிங்கிறது அடுத்த நிலைக்கு எங்க கொண்டு போகுது அப்படின்னா, பற்று. அடுத்த அடுத்த ஒரு நிலை நமக்கு இன்னும் அடுத்த ஒரு எதிர்மறையான தன்மைக்குள்ள அது நம்மள கொண்டு போயிடும். அப்ப அதுக்குள்ள நம்ம போயிடுவோம். நம்ம அதுல இருப்போம். இப்ப நம்மளால என்னாச்சு, இந்த உலகத்த வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த உலகத்துல எதுக்காக வந்தோமோ, அத மறந்துட்டு, இதெல்லாம் உண்மைன்னு நெனச்சு நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம், அன்பு அப்படிங்கிறது உயிர்களிடத்துல அன்பு செலுத்தணும். இயல்பாவே எல்லா உயிர்களும் அன்பா இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணோம், இங்க வந்து இது எல்லாத்து மேலயும் நமக்கு இதுதான் உண்மை அப்படின்ற மாரி நம்பி, அது எல்லாத்து மேலயும் நமக்கு மோகம். நிலம் வாங்குறதுல மோகம், வேலை வாங்குறது, வேலைல இருக்கிறது, அதுல நம்ம பெருசா வர்றது, இப்படி எல்லாத்துலயும் நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா, அது எதுக்காக செய்யணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் இல்ல. அதனுடைய நோக்கம் எங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை வந்து முன்னிறுத்த வேண்டும். தனக்கு மட்டுமே சொந்தமாக வேண்டும். தன்னோடதாகவே இருக்க வேண்டும். இப்படி அதுக்குள்ள போணுச்சு அப்படின்னா, அங்க மோகத்தினுடைய டாமினேஷன் அதிகமா இருக்குது. அது உங்கள அழைச்சுட்டு போகுது. அப்ப அடுத்து இந்த பற்றுங்கிற நிலைக்கு வந்துருவீங்க.